தேமுதிக எம்எல்ஏக்களுடன் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்திக்க விஜயகாந்த் தமிழகத்தின் பிரச்சனைகள் குறித்து அவரிடம் பேசியதாக தெரிவித்தார். தேர்தல் மற்றும் அரசியல் குறித்து பதிலளிக்க விஜயகாந்த் மறுத்துவிட்டார். லோக்சபா தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளும் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன. யாருடன் கூட்டணி என்பதை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இதுவரை அறிவிக்காத நிலையில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடம் நேர்காணலும் நடத்தி முடித்துள்ளார். இந்நிலையில் வெள்ளியன்று தேமுதிக எம்எல்ஏக்கள் தனது மனைவி பிரேமலதா, இளைஞர் அணி செயலாளரும் தனது மைத்துனருமான சுதீஷ் ஆகியோருடன் பிரதமர் மன்மோகன் சிங்கை டெல்லியில் சந்தித்து பேசினார். அரை மணி நேரம் நடந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஜயகாந்த் தமிழகத்தில் தீர்க்கப்படாமல் உள்ள தமிழக மீனவர்கள் பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை, மின்சார பிரச்சினை போன்றவை குறித்து பிரதமரிடம் பேசியதாகவும் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக மன்மோகன் சிங் கூறியதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தின் பிரச்சினைகளுக்காக பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரை முதல்வர் ஜெயலலிதாவும் இதற்கு முந்தைய திமுக முதல்வர் கருணாநிதியும் நேரில் சந்தித்து பேசவில்லை என்று குற்றம் சாட்டிய விஜயகாந்த் திமுக மற்றும் அதிமுக அரசுகள் மாறி மாறி தமிழகத்தை வஞ்சித்து வருவதாகவும் கூறினார். பிரதமருடனான சந்திப்பு தவிர தேர்தல் கூட்டணி மற்றும் உள்கட்சி பிரச்சினைகள் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க விஜயகாந்த் மறுத்துவிட்டார்.